நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கனா யாரு? வெளியில இருக்கிறவங்க, இயேசு அறியாதவங்களா? அவங்கள பத்தி நம்ம சொல்லணும் தேவையே இல்லை. நீங்கள் பிரசங்கி 8வது அதிகாரத்துல 10வது வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதுக்கு ஒரு விடை தெரியும் உங்களுக்கு. பிரசங்கி 8:10 வாசிக்கும் போது ஒரு விடை தெரியும். அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். என்ன செஞ்சாங்க? அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலே மறைக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயை. யார் இவங்க? பரிசுத்த ஸ்தலத்திற்காக இவங்க என்ன செய்வாங்க? வருவாங்க போவாங்க. காணா வருவாங்க போவாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு என்ன கிடையாது. சபை கொடுத்த உணவு இருக்காது, ஊழியக்கான கொடுத்த உணவு இருக்காது, ஊழியக்கான குடும்பத்து உணவு இருக்காது, ஊழியத்தை பற்றி உணவு இருக்காது, ஒரு ஜபத்தை குறித்த உணவு இருக்காது, எதுவுமே இருக்காது. வருவாங்க ஒரு துன்மார்க்கனை போல அனுமதி போயிருக்காங்க. எப்படி இருப்பாங்க? ஒரு அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் போல என்ன செய்வாங்க? அவங்க வருவாங்க. அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் என்னது செஞ்சுட்டாங்க. எப்படி இருப்பாங்க? அடக்கம் பண்ணுவாங்க. அதை சொல்றாங்க. ஒரு அடக்கம் பண்ணப்படுறதுக்கு எப்படி ஒரு பணம் போல அதை போல வருவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அதை பற்றி எதையுமே யோசிக்க மாட்டாங்க, எதையுமே கண்டுகொள்ள மாட்டாங்க. அப்ப இவர்கள் யார்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்ய துன்மார்க்கன். அதனால நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? இருக்கக்கூடாது. ஏதோ வந்தோம் போனோம் அப்படி இல்லை. வேதத்தை நன்கு ஆராய்ந்து படிங்க. சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனமா சிந்தையில கொண்டு வாங்க, இதயத்துல கொண்டு வாங்க. அப்பதான் இதயத்துல குத்தப்படும் பொழுது நான் என்ன செய்ய, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், அப்பா இப்படி வசனம் இருக்கு என்ன மாற்றும் என்று அப்பதான் இறுதிய கத்தட்ட பேசும். விசுவாசிங்க. பேசுறது யாரெல்லாம் பார்க்கணும்? பெரியவங்களா, சின்னவங்களா, பரிசுத்தவான்களா, இல்ல சின்ன பரிசுத்தவான்களா, பெரிய பரிசுத்தவான்? அதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு எந்த பரிசுத்தவான் கிடையாது. பேயில பெரிய பேய் கிடையாது, சின்ன பேய் கிடையாது. எல்லாம் பேய் தான். பரிசுத்தவானா அவன் பெரிய ஆளா இருந்தாலும் சின்ன ஆளா இருந்தாலும் பெருசில வயசுல மூத்தவங்களும் அல்ல சொல்லுவாங்க. நான் பேசப்படாத ரகசியத்தை இன்னொருத்தர் பேசுவோம், இன்னொருத்தர் பேசப்படாத ஒன்னு பேசுவாங்க. எனக்கு கீழே இருக்கிற சின்ன பிள்ளை கூட என்னுடைய ரகசியத்தை அதிகமா பேசுவாங்க. வேதத்தை ஆராய்ச்சிட்டே இருப்பான், வேதத்தை நிறைய படிச்சுட்டே இருப்பான். அப்படி இருக்கும். அதனால நாம பேசப்படுகிற வார்த்தைகள் யாருடையது? அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு பிதாவின் பரிசுத்தம் உங்களுக்கு போதி